அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்கிறோம். என்னடா இது இந்த கூப்பிட்றாங்க கூப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம தமிழகம் முழுவதும் அப்பாயின்மெண்ட்ஸ் நான் டீடைல் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். தேவைப்படுறவங்க நம்ம அலுவலக எண் 7339393007 இந்த எண்ணுக்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஊரை குறிப்பிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி சென்னையில் அப்பாயின்மெண்ட் வேணும், திருப்பூர்ல வேணும், பெங்களூர்ல வேணும், கும்பகோணத்துல வேணும், விழுப்புரத்துல வேணும், பாண்டிச்சேரியில வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஊரை மென்ஷன் பண்ணி எத்தனை ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டேட்டு டைம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டேட்டு டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவாங்க. நீங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிட்டீங்கன்னா ஜாதகத்தை நான் வந்து கணிச்சு உங்களுக்கு சில விஷயங்களை நான் வந்து வாய்ஸ்லயே முதல்ல அனுப்பிச்சிருவேன். ஏன்னா நீங்க கேட்கறதுக்கு வசதியா இருக்கட்டுங்கிறதுக்காக உங்க ஜாதகத்தை 80% கணிச்சு உங்களுக்கு வந்து எல்லாமே வாய்ஸ்ல அனுப்பிச்சிருவோம். நீங்க நேரில் வரும்போது நம்ம கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் உங்களுக்கு வாய்ஸ்லயே வந்துடும். நீங்க அந்த வாய்ஸை தெளிவா கேட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நேரில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியர் பண்றோம். தமிழகம் எங்கும் அன்பர்களை நேரில் சந்திக்கிறோம். மதுரையில், சேலத்தில், எல்லா ஊர்லயும் அன்பர்களை நேரில் சந்திக்கிறோம். ஸோ நான் அடுத்தடுத்து டேட் சொல்றேன். தேவைப்படுறவங்க டேட் நோட் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்க அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து, ஏன்னா நம்ம அலுவலகம் திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் நம்ம அலுவலகம் இயங்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் இந்த 7 மணிக்கு மேல போனா அடிக்கிறீங்க. இரவு வந்து அதை எடுத்து, ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. இங்க இருக்க வேலை செய்யற எல்லாருக்கும் குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அவங்க போய் அவங்க டியூட்டியை பார்க்கணும். அதனால 6 மணிக்கு மேல போன் எடுக்க முடியறது இல்லை. அதனால நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இதுல வந்து ஏற்கனவே நீங்க வந்து ஆன்லைன்ல பணம் கட்டினவங்களுக்கு இப்போ வந்து நான் மார்ச் மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்துறேன். மார்ச் மாசம் ஃபுல்லா நம்ம வந்து யாருக்கும் ஆஃப்லைன் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல இந்த பெண்டிங் இருக்கிற அத்தனையும் நான் வந்து மார்ச் மாசம் உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். நம்ம அலுவலகத்துல இருந்து உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, சாமி வந்து இந்த தேதி உங்களை கூப்பிடுவார், மார்ச் 1ஆம் தேதி கூப்பிடுவார், 2ஆம் தேதி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் காலையில ஜாதகத்தை ஆர்டரா எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்களுடைய ஒட்டுமொத்த டவுட்டையும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். வாங்க நம்ம அடுத்தடுத்த ஊர்ல எப்போ அப்பாயின்மெண்ட்ங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாசம் 3, 4, 6, 7, 8, 9, 10, 11 திருப்பூர்ல மக்களை வந்து நேரடியா ஜாதகம் பார்க்கிறோம். ஏப்ரல் மாசத்துல 22, 23, 24, 25 சென்னையில நேரடியாக மக்களை சந்திக்கிறோம். ஏப்ரல் மாதம் 27, 28, 29, 30, 1, 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வரைக்கும் பெங்களூர்ல மக்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ மே மாசம் 1ஆம் தேதி இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பெங்களூர்ல மக்களை சந்திக்கிறோம். இதுல வந்து 4, 5, 6, 7 இந்த நாட்கள்ல வந்து மக்களை வந்து மதுரையில நேரடியாக சந்திக்கிறோம். 11, 12, 13, 14 மே மாசம் சேலத்துல மக்களை வந்து நேரடியா சந்திக்கிறோம். மீண்டும் 18, 19, 20, 21, 22, 23 இது வந்து சென்னையில மக்களை வந்து நேரில் சந்திக்கிறோம் மே மாசம். 25, 26, 27, 28, 29, 30 மே மாதம் வந்து நம்ம திருப்பூர்ல மக்களை சந்திக்கிறோம். 1, 2, 3 இது வந்து பாத்தீங்கன்னா 6வது மாதம் ஜூன் மாதம் நம்ம வந்து திருவாரூர்ல மக்களை வந்து சந்திக்கிறோம். 4, 5, 6 வந்து கும்பகோணத்துல மக்களை வந்து சந்திக்கிறோம். 6ஆம் மாசம் 8, 9, 10, 12 தேதிகளில் 6வது மாதம் திருப்பூர்ல மக்களை சந்திக்கிறோம். 16, 17, 18, 19, 20 சென்னையில மக்களை சந்திக்கிறோம் ஜூன் மாசம். 22, 23, 24 ஜூன் விழுப்புரத்துல மக்களை சந்திக்கிறோம். 25, 26, 27 பாண்டிச்சேரி நியரஸ்ட் வந்து மக்களை சந்திக்கலாம் இருக்கிறோம். ஏப்ரல் 1ஆம் தேதி 1/4/2026 அன்னைக்கு ராமேஸ்வரத்துல மண் சிவ பூஜை செய்யலான் இருக்கோம். இதுல ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம திருவனந்தபுரத்துல இருப்போம். ராமேஸ்வரம் மண் சிவ பூஜை 4வது மாதம் 1ஆம் தேதி வருகிறது. நான் இப்போ இந்த ஊர்ல சொன்ன அப்பாயின்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து நம்ம திருப்பூர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். திருப்பூர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஊர்ல இப்ப நான் சொன்ன தேதியில எந்த ஊர்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமோ அதை வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து நேர்லயே சந்திச்சுக்கலாம். இதுல நீங்க வந்து இந்த அரசியலுக்காக அப்படிங்கிறதுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர்ல இருக்கிறவங்களே ஒரு விஐபி தான். அவங்கள ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அலுவலகத்தால இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கறனால இதுக்கு தனியா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதனால ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணிடாதீங்க. அதனால எலெக்ஷன் வரைக்கும் மட்டும்தான், அதாவது எலெக்ஷன் டேட்டுக்குள்ள வரைக்கும் தான் இந்த நம்பர் வந்து வேலை செய்யும். அதனால எலெக்ஷன்ல நிக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து நீங்க எந்த கட்சி ஆயினும் பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களே உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ல அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எப்ப சந்திக்கிறது, எங்க சந்திக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நேரடியாக பார்த்து நீங்க வெற்றி பெறறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சிறப்பாக சொல்லப்படும். இதுல வந்து சமீப காலமாக எனக்கு ஒரு பிரச்சனை
என்னென்னா என்னோட ஃபோட்டோவை மேலே போட்டு இன்ஸ்டாகிராமில் கீழே வந்து ஒரு மொபைல் நம்பர்லாம் கொடுத்து இந்த மாதிரி வந்து ரிஷபானந்தர் அப்பாயின்மெண்ட் கான்டாக்ட் ப்ளீஸ் சொல்லி போன வாரத்தில் இன்ஸ்டாவில் பயங்கர வைரலாக ஒரு நம்பர் போய் அவங்க மக்கள் கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் 2-3 பேர் வந்து பணமெல்லாம் கட்டியிருக்காங்க. அதில் வந்து பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி அந்த நம்பர்லாம் கூப்பிட்டு ஆஃப் பண்ணோம். இது ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை யாராவது வந்துகிட்டே இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் போனால் என்ன மாதிரி ஒரு 18 ஐடி ஃபேக் ஐடியே இருக்கு. என் ஃபோட்டோவை போட்டு ரிஷபானந்தர் அப்படின்னு போட்டு ஒரு 18 ஐடி ஃபேக் ஐடி இருந்தது. அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுடைய அலுவலகம் எண் 7339293007 இந்த எண் நம்மளுடைய அலுவலகத்தோட எண், கோமுடத்தோட எண் தெரிகிறது. இது வந்து கோமுடத்துக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சா இந்த நம்பருக்கு தான் நீங்கள் பணம் அனுப்பணும், இல்லை இந்த நம்பர் தான் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஆர்ஆர் ஃப்ராக்ரன்சிஸோட நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ்க்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் போதும். இதில் அஃபிஷியலாக நம்ம அலுவலகத்தோட விஷயம். இப்போ வந்து முதல்ல நம்ம சென்னைக்கு தனியாக, பெங்களூருக்கு தனியாக அந்த மாதிரிலாம் நம்பர் போட்டிருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லை. நீங்கள் 733 நம்பருக்கு திருப்பூர் அலுவலக எண்ணுக்கு கூப்பிட்டாலே நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் நான் வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் வந்து பணம் கேட்க மாட்டேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு வகையான ஸ்கேம் புதுசாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டேன், அர்ஜென்ட்டாக ஒரு 5000 வேணும் 10,000 வேணும்னு சொல்லி ரொம்ப நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர்கிட்ட பக்கமாக ஒருத்தர்கிட்ட ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையும் கூப்பிட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா அது வந்து நம்ம யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை. நம்ம ஜோடம் பார்க்கறதோட அதோட நம்ம நிறுத்திக்கிறோம். எந்த இடத்துலையும் நம்ம அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் வராது. அப்படியே மீறி மெசேஜ் வந்தாலும் நமக்கு வந்து ஒன்றா இந்த 733 நம்பர்லேருந்து மெசேஜ் வரும். இல்லைன்னா நம்ம அலுவலக எண், நீங்கள் ஜிபே நம்பர் கொடுத்தா கூட நம்ம அலுவலகத்தோட ஜிபே நம்பர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேற ஏதாவது விஷயத்துக்கு உங்களை தொடர்பு கொண்டா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவோம். அதனால் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.